பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஐபிசி செக்ஷன் 144, செக்ஷன் 420, செக்ஷன் 302 என எதுவும் இனிமேல் கிடையாது. எல்லாம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மாறிவிட்டது. இந்தியர்கள் அஞ்ச வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படுவதை விட பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டு புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. 2023 தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்கள் இப்போது சட்டங்களாக மாறியிருக்கின்றன. இந்த சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி அமலாகும் என்று மக்களவை தேர்தலுக்கு முன்னரே பாஜக அரசு சொல்லியிருந்தது. அதை நிறைவேற்ற 3வது முறையாக ஆட்சியும் அமைந்துவிட்டது. பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மமதா என சில எதிர்ப்பு குரல்கள் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக கிளம்பினாலும் இந்த சட்டம் எந்த இடர்பாடும் இல்லாமல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. புதிய குற்றவியல் சட்டங்களில் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோட், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகியவற்றின் பெயர்கள் மட்டும்தான் மாற்றப்பட்டதா? ஐபிசி எனப்படும் இந்தியன் பீனல் கோட் பாரதிய நியாய சட்டமாகவும், சிஆர்பிசி எனப்படும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டமாகவும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பாரதிய சாட்சிய சட்டமாகவும் பெயர் மாற்றப்பட்டுள்ளன. இவை சுருக்கமாக பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ என்று குறிப்பிடப்படுகின்றன. பிஎன்எஸ்ஸின் கீழ் 356 பிரிவுகள், பிஎன்எஸ்எஸ்ஸின் கீழ் 533 பிரிவுகள், பிஎஸ்ஏவின் கீழ் 170 பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது ஏன்? – 1830களில் துவங்குகிறது இந்திய சட்டங்களின் வரலாறு. 1837ஆம் ஆண்டு மெக்கலே என்பவரால் பீனல் கோடின் வரைவு வெளியிடப்பட்டது. அதுதான் இந்தியன் பீனல் கோடின் முன்னோடி. அப்போதிலிருந்தே நம்முடைய குற்றவியல் சட்டங்களில் ஆங்கிலேய ஆதிக்கம்தான் இருந்தது. எதிர்க்கட்சிகள் கூறுவது போல கால அவகாசம் இல்லாமல் இந்த சட்டங்கள் அமலுக்கு வரவில்லை. நீதிபதிகள் அடங்கிய குழு, தேசிய குற்ற ஆவணங்கள் காப்பகம், காவல்துறை உயரதிகாரிகள் அடங்கிய குழு, சட்ட வல்லுநர்கள் என பலரின் ஆலோசனைகளை கேட்டு இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மக்களவையில் இந்த சட்டங்கள் தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது 141 எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்ததை எதிர்க்கட்சிகள் இப்போது வரை குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றனர். ஆனால் பல மாநிலங்களில் இந்த சட்டங்களை அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் துவங்கிவிட்டன. தமிழ்நாடு உட்பட. தமிழ்நாடும் தான். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பினாலும் புதிய குற்றவியல் சட்டங்களை தமிழக அரசு எப்போதோ மொழிபெயர்க்க துவங்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினருக்கு இந்த சிறப்பு சட்டங்கள் குறித்து பயிற்சிகள் வழங்கவும் ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய அரசு இதுவரை நீதிபதிகள், காவலர்கள், தடயவியல் நிபுணர்கள், உயரதிகாரிகள் என 5.65 லட்சம் பேருக்கு இந்த புதிய சட்டங்கள் குறித்து பயிற்சி வழங்கியுள்ளது. இந்தியாவில் இருக்கும் 17,535 காவல் நிலையங்களிலும் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலாகிவிட்டது.
பல குற்ற வழக்குகளில் தண்டனை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் எழுத்து மூலமாகவோ வார்த்தை மூலமாகவோ டிஜிட்டல் முறையிலோ நாட்டிற்கு எதிராகவோ பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையிலோ நாட்டின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலோ செயல்பட்டால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனையோ 7 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அல்லது அதற்கு மேலோ விதிக்கப்படும். அதேபோல மத வேற்றுமைகளை பயன்படுத்தி வெறுப்பை பரப்புவோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையோ அதற்கு மேலோ விதிக்கப்படும். தெரிந்தோ தெரியாமலோ வாகன விபத்தால் ஒருவர் உயிரிழந்தால் வாகனத்தை ஓட்டியவருக்கு பழைய IPC படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்கப்பட்டது. ஆனால் BNS படி 7 ஆண்டுகளோ அதற்கு மேலாகவோ தண்டனை வழங்கப்படும். ஒருவேளை விபத்தில் ஒருவரை உயிரிழக்க செய்துவிட்டு விபத்தை செய்தவர் காவல்துறையிடம் தெரிவிக்காமல் இருந்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். இவையெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் முழுக்க முழுக்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பை மையப்படுத்தியே இருக்கிறது. தன்னை பற்றிய உண்மைகளை மறைத்து காதலிப்பதாக கூறி கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து பாலியல் உறவில் ஈடுபட்ட பின்னர் ஒரு பெண்ணை ஏமாற்றினால் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். அதேபோல 18 வயதுக்கு கீழ் இருக்கும் சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்பவர்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். 12 வயதுக்கு கீழே இருக்கும் குழந்தைகளை வன்புணர்வு செய்பவர்களுக்கு 20 ஆண்டு வரை சிறை தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ கூட விதிக்கப்படலாம். பாலியல் குற்றங்கள் செய்வதற்கே ஒருவர் நடுங்கும்படியாக சட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. இது இரு பாலினத்தவருக்கு மட்டுமல்ல, 3ஆம் பாலினத்தவருக்கும் பொருந்தும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா குற்றத்திற்கும் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். மீண்டும் 90 நாட்கள் தேவைப்பட்டால் அதை நீதிமன்றமே முடிவு செய்யும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை 2 மாதங்களுக்கு மேல் விசாரிக்க கூடாது. இப்போது இருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் இனிமேல் 60 நாட்களாகவோ தேவைப்பட்டால் 90 நாட்கள் வரையும் கூட நீட்டித்துக் கொள்ளலாம் என்பது போல பல அதிரடி மாற்றங்கள் பழைய சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு புதிய குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பழைய குற்றவியல் சட்டங்களை விட புதிய சட்டங்கள் கடுமையாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. ஆனால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறையும் என்பதே ஆண்டு காலமாக மக்கள் கூறி வரும் கருத்து.